இன்னொன்று டாக்டர் கிறிஸ்டி 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வருது. என்னால நான் என்ன சொன்னாலும் நீ காதில் வாங்காமல் எசலிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தோட ஒரு அறை விட்டானான். அப்போது அந்த நண்பன் அடித்த உடனேயும் அவன் வந்து அந்த மணலில் போய் என் நண்பன் என்னை அடித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அப்படி மறுபடியும் போனானா. எதுக்குல நான் உன்னை அடித்ததை இப்போ மணலில் போய் எழுதி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டானா. ஒன்றுமே இல்லை நண்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் மறுபடியும் போனாங்களா. கொஞ்சம் தூரம் கழித்து இந்த அடி வாங்கினான் இல்லையா, அந்த நண்பன் வந்து மணலோட சுழலில் வந்து சிக்கிக்கிட்டானான். அவனால் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் கஷ்டப்படும் பொழுது அவன் அடித்தானோ அவன் வந்து அவனை காப்பாற்றினான். உடனே இவன் வந்து ஒரு ஊருக்கு வந்தோடனே வேலையாக ஒரு கல்லில் வந்து நான் அந்த மாதிரி பாலைவனத்தில் பயணப்பட்டப்ப வந்து என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லில் எழுதி அதை ரொம்ப அழகாக வச்சுருந்தானா. உடனே இந்த அடித்தவன் கேட்டானா, ஏன் நான் அன்றைக்கி உன்னைய அற விட்டப்போ நீ வந்து அதை மணலில் எழுதின, இப்போ வந்து நான் உன்னை காப்பாற்றுனதை கல்லில் எழுதி வச்சிருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த நண்பன் அடி வாங்கின நண்பன் சொன்னான்னா, நம்ம வந்து எப்போவுமே மற்றவங்க பண்ண, அதுவும் நம்மளோட நண்பர்கள் நமக்கு பண்ண சின்ன சின்ன தவறுகளை வந்து மணலில் தான் எழுதணும். அப்போ தான் மன்னிப்புங்கிற காற்று வந்து அதை அடிச்சுட்டு போயிடும், உறவுகள் பலப்படும். நம்ம மற்றவங்க செஞ்ச ஒரு சின்ன உதவியை கூட நாமளும் மறக்கக்கூடாது. அதனால் அதை வந்து நான் கல்லில் எழுதி வைக்கிற அளவுக்கு அது ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன்டா அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ரொம்ப க்ளோஸான நல்ல நண்பர்களை நீங்கள் சேர்த்து வச்சிங்கனாலே போதும். நாம் ஒரு சில டைம் வந்து கோபம், எரிச்சல், விரக்தி இதெல்லாம் நம்மளை அறியாமல் காட்டிடுவோம். ஆனாலும் நம்ம ஃப்ரெண்டு தானே, ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருப்பான், சங்கடத்தில் இருந்திருப்பான், அதனால் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் தான் பெரிய ஆள். தேங்க்யூ.